நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிரிச்சா போச்சுலாம் பண்ணக்கூடாது, சிரிக்கூடாதுப்பா, சிரிக்க கூடாது. அண்ட் வந்து லிஃப்ட் திறந்தது டைம் ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் அவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த அழகிய முகங்களை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும், வேற எங்கேயும் பார்க்கணும். ஸோ சிரிச்சா போச்சு ரவுண்டில் இவங்க 3 பேரை சிரிக்க வைக்க போகிற அந்த குரூப் யார் அப்படி இந்த லிஃப்ட்டை திறந்து பார்க்கலாம். தன்னானா தானே தனே தனேனா தனே தனேனா தன்னானே தானே தனே தன்னானா தனா தனானா தனே தன்னானே தனானேனா. என் இனிய தமிழ், தெலுங்கு, கன்னடம், உருது ஆகிய ரசிகர்களுக்கு உங்கள் பாசத்துக்குரிய திவாகர் 25வது முறையும் கவுண்டமணி வாய்ஸ்ல தான் பேசுவேன். மாக்காப்பா 16வது வயதில் படத்துல யார் ஹீரோயின்? தேவி, ஸ்ரீதேவி. அது கேரக்டர் என்ன? நல்ல மயில். சொல்லு. மயில். மயில். ரயில் இல்ல, மயில். மயில். ஓரமா நில்லு, இப்ப மயில் வரப்போகுது. இதுதான் மயில். நான் தான் 16 வயதினிலே மயில். கரி இன்ஜின் ரயில் மாதிரி இருக்க, நீ 16 வயதிலே மயிலா? சார் என்ன கலெக்டரா? நீயும் அந்த கரி இன்ஜனுக்கு கரிவாரி போடுற மாதிரி தானே இருக்க. ஓகே சரி விடு, கையெடு. வந்த விஷயத்தை சொல்லு. மாக்காப்பா, நான் 10வது பாஸ் ஆயிட்டேன். அதை எதுக்கு அவங்கிட்ட சொல்ற? அவனே 8வது ஃபெயில். அதனால தான் சொன்னேன், மாக்காப்பா நான் 10வது பாஸ் ஆயிட்டேன். அவங்க கிட்ட சொல்லு. பெரியக்கா நான் 10வது பாஸ் ஆயிட்டேன். சின்னக்கா நான் 10வது பாஸ் ஆயிட்டேன். அண்ணாக்கா நான் 10வது பாஸ் ஆயிட்டேன். கேமராமேன் நான் 10வது பாஸ் ஆயிட்டேன். டீ குடுக்குற ப்ரொடெக்ஷன் நான் 10வது பாஸ் ஆயிட்டேன். பசராம் குருங்களே நான் 10வது பாஸ் ஆயிட்டேன். நீ 10வது பாஸ் ஆயிட்ட விஷயத்தை சொல்லு. எங்க அம்மாட்ட நான் சொல்லணும். உங்க ஆத்தா எங்க அமெரிக்காலியா இருப்பா, எங்க கோழி முட்டை போடுதோ அங்க அடகாத்தா மாதிரி காத்துக்கிட்டு இருப்பா. இரு வர சொல்றேன். ஆத்தா எங்க போன நீ? அடே புரோட்டாக்கு ஊத்துவாங்க குருமா, இந்த படத்துல நான் தாண்டி குருவம்மா. ஆத்தா நான் 10வது பாஸ் ஆயிட்டேன். அங்க பாருப்பா இங்க பாருப்பா, ஆங்கர் பண்றான் மாக்காப்பா. அது எல்லாருக்கும் தெரியும். ஆத்தா நான் 10வது பாஸ் ஆயிட்டேன். இது சிரிச்சா போச்சு ரவுண்டு, என் மைக்குக்கு வைங்கடா சவுண்டு. அது போதும். ஆத்தா நான் 10வது பாஸ் ஆயிட்டேன். 10 அட்டெம்ப்ட் எழுதி 10 வருஷம் கழிச்சு பாஸ் பண்ணிருக்கேன். பெருசா சிலுத்துக்கிற. நாங்கெல்லாம் அந்த காலத்திலேயே எம்ஏ எம்பில்டி. என்ன அத்தா என்ஃபீல்டு யமகா பல்சர்னு பைக் பேரா சொல்ற? அடி நீ எப்படி பாஸ் பண்ண லட்சணத்தை தெரியுமா? உங்க வாத்தியாருக்கு ஆண்டாடி முட்டை கொடுத்து பாஸ் பண்ண வச்சாடி. நீங்க முட்டை கொடுத்து பாஸ் பண்ண வைக்கல, அவருக்கு முத்தம் கொடுத்து பாஸ் பண்ண வச்சு. சந்தி சிரிக்க வச்சிடாதீ, சந்தி சிரிக்க வச்சிடாத. அந்த சந்தில வச்சு தான் கொடுத்தீங்க, நான் பார்த்தேன். அடியே மயிலி, என்ன 10வது பாஸ் பண்ணிட்டு மேல என்னடி பண்ண போற? மேல போய் கொலை பண்ண போறேன். நல்லா கேக்குற பாரு கேள்வி. டீச்சர் ஆக போறேன். அதுக்கு நீ கொலையே பண்ணிருக்கலடி என்னுடைய ராசா. ஏ குருவம்மா, அது ஏன் டயலாக்? அது நீ பேசிட்டியா? நீ லேக் விட்டு நான் கேப்ல போட்டு. ஏய் குருவம்மா, என்ன விஷயத்துக்காக நீ மயிலை இப்படி போட்டு டார்ச்சர் பண்ற? அது இருக்கட்டும், இது சம்மதமில்லாத டயலாக். ஆத்தா நான் அப்ளிகேஷன் வாங்கணும். அந்த கொடுமையை ஆண்டி கேக்குற. காசு கொடு. அப்ளிகேஷனுக்காக வச்சிருந்த பைசாவை அந்த சப்பானி பையன் ஆட்டிய போட்டு அப்பளம் வாங்கி சாப்பிட்டாண்டி, அப்பளம் வாங்கி சாப்பிட்டான். எங்க அவன் ஆளை காணோம்?
நீ நடக்கும் போதே நீ தான் சப்பானின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஒரு பக்கமா நில்லுடா. நான் தான் ஜப்பானி. நான் மட்டும் என்ன அம்பானி நான் சொன்னேன். நீ தான் சப்பானி. வாடா என் மருமகனே. ஆமா, நீ மட்டும்தான் மருமகனன்ற. நான் மட்டும் தான்டா மருமகனேன்னு சொல்லணும். ஊரெல்லாம் சொன்னாக்கா அதுக்கு பேரே வேறடா. மயில் எனக்கு எப்போ கட்டி கொடுப்ப? மயில் என்ன பிரியாணி போட்டலாமாடா? நீ கேட்ட உடனே கட்டி கொடுக்கறதுக்கு இடியாப்ப தலையா? கரெக்டா சொன்னடா சப்ப மூக்கா. மயில் இருக்கிற ஆளுக்கு கறிவுக்கும் சீமையிலேருந்து கோட்டு சுட்டு போட்டு வந்தாண்டா வருவான். ஏய் குருவம்மா, சீமையில இருந்து வரமாட்டான். சீமை எண்ணெய் ஊத்துறவன் தான் வருவான். இந்த மூஞ்சிக்கு அதுவும் வரமாட்டான். ஆத்தா, நாம இப்போ எங்க போறோம்? பார்லிமெண்ட்ல கேபினட் மீட்டிங்கு சப்பானிய கையோடு கூப்பிட்டு வர சொன்னாங்க. கேட்கிறான் பாரு கேள்வி. குருவம்மா கூட நீ எங்க போவ? சந்தைக்கு தான் போவ. ஆத்தா, சந்தைக்கு எதுக்கு போறான்? லேப்டாப்பு, ரேமு, 4GB மெமரி கார்டு. அப்ப எனக்கு ஒரு ஐபேடு. வாய மூடுறா. ஆத்தா, எருமை மாடு. ஆத்தா, எருமை மாடு சொன்னதே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. பரட்டை இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா, எண்ணெய் தேய்ச்சி விடணும். நான் போய் எண்ணெய் தேய்ச்சி விட்டு வரேன். அடே, நீ 16 வயசு சப்பானிடா. தெய்வ திருபாடு விக்ரம் இல்ல. ஆமா, நீ மட்டும் என்னவா காந்தி மதி வயசு பேச சொன்னா சிவகுமார் வயசு பேசிட்டு இருக்கா. ஐயோ, பரட்டை வேற வரப்போறானே. இது எப்படி இருக்கு? அவங்க முதலே சிரிச்சிட்டாங்க. இது எப்படி இது? ரொம்ப கேவலமா இருக்கு. அண்ணன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? பரட்டை. புளிய மரத்து அடியில கொரட்டை விடுற மாதிரி இருக்க. நீ பரட்டையா? ஆமா. இது எப்படி இருக்க? உன் பேர் என்ன? மணி. நாய் மேல இருக்க உனி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ மணியா? என்ன சனிக்கிழமை என்ன தேய்க்கணும்? எங்கடா இந்த சப்பானிய காணோம்? ஆமா, என்ன எதுக்கு இப்ப கூப்பிட்ட? இவன் 3 பேரும் சிரிக்க வைடா. நீ என்ன எதுக்கு இருக்க? நீ சிரிக்க வை. இது எப்படி இது? இது நல்லா இல்ல. இந்த ஊர்லயே நல்லா மசாஜ் பண்ற ஒரே ஆள் நீ ஒருத்தன் தான். இந்த மசாஜுக்கு பேர் என்னடா? தாய் மசாஜ். நாய்க்கு மெசேஜே பண்ண தெரியாது. இந்த லட்சணம் தான் தாய் மசாஜ் ஒரு கேடு. மயில் எங்கடா? மயில் வந்துட்டா பரட்டை. இந்த ராணிக்காகத்தான்டா இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். கிழிஞ்ச கோணி ஆட்டம் இருக்கா இவளுக்கு நீ காத்துக்கிட்டு இருக்கியா? மயிலு, இந்த பவட தாவணியில நீ சும்மா டக்கரா இருக்க. இது எப்படி இருக்கு? இது கூட இல்லாம பாரு, இன்னும் டக்கரா இருக்கு. இது எப்படி இருக்கு? ஏ மயிலு, என்ன? ஆமா, இப்ப எங்க போற? நானா நம்ம கிராமத்துக்கு புதுசா ஒரு டாக்டர் வராராம். அவரை போய் பார்க்க போறேன். ஏண்டா மணி, என்ன பரட்டை? டாக்டர் இவ பார்க்க போறாளா இல்ல? இவன் டாக்டரா பைத்தியக்காரனா? இவர் தான் நம்ம ஊருக்கு வந்திருக்க மிருக டாக்டர். டாக்டர் இப்போது நம்மிடம் உரையாற்றுவார். My dear pretty village people, I am cow doctor, dog doctor, dinosaur doctor, pig doctor, hen doctor, all doctor. டாக்டர், இத்தனை டாக்டர் சொல்லியிருக்கீங்களே, நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க. மற்றவங்களாம் ரயில் ஏறி வந்துருவாங்கல்ல? My dear pretty village man, என்ன பாராட்டுற கை தட்டுங்கப்பா. ஏய், நீ டாக்டரா இல்லையான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. உன்னை நான் செக் பண்றேன். நீ எங்க ஊர் பரட்டைக்கு வைத்தியம் பாப்பியா? no, 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 சப்பானிக்காவது வைத்தியம் பாப்பியா? no, no, அப்ப குருவமாகாவது வைத்தியம் பாப்பியா? I can't, no. அப்ப மயிலுக்காவது வைத்தியம் பாப்பியா? Yes, மயிலுக்கு நான் வைத்தியம் பார்ப்பேன். ஏய், இவ்வளவு பேருக்கெல்லாம் வைத்தியம் பார்க்காம மயிலுக்கு மட்டும் ஏன்டா வைத்தியம் பார்க்கற? My dear pretty old man, சொல்றான். நீ சொன்ன சப்பானி, பரட்டை, குருவமா அந்த மிருகத்தெல்லாம் நான் பார்த்ததில்லை. ஏய், ஆனா மயிலை பார்த்துருக்கேன். எங்க ஊர்ல மயிலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஏய் டாக்டர், நான் வண்டலூர் ஜூல சுத்துற மயில சொல்லடா. எங்க ஊர்ல ஃபிகர்னு சுத்திட்டு இருக்காளே அந்த மயில சொன்னேன். Oh, where is that man? இதுல ரொமான்ஸ் வரியா?
இதுல உங்க ரெண்டு பேருக்குள்ள லவ்ஸ் வேறயா? ஏய் ஐயோ என்ன டேபிள் மாதிரி யூஸ் பண்றாங்க டாக்டர்? நான் சொல்ல அந்த மயிலே இதுதான். மைல் ஏஜ் என்ன? ஏய் அது என்ன 4 ஸ்ட்ரோக் பைக்காடா, மைலேஜ் என்னன்னு கேக்குற? நோ, மைல் வயசு கேட்டேன். மைல் ஏஜ் கம்மி, பிக்கப் ஜாஸ்தி. மை டியர் பிட்டி வில்லேஜ் கேர்ள், ஐ வில் மீட் யூ லேட்டர். அப்படியே எனக்கு ஒரு குவார்டர் சொல்லு. டாக்டர் டாக்டர் சப்பானிக்கு நாய் கடிச்சிருச்சு. ஏய் லீவ் him, leave him, leave him. மயில எனக்கு லீவா, போயிட்டு நாளைக்கு வரலாம் வா. சப்பானி உனக்கு தெரியாது அதெல்லாம். What happened? நாய் கடிச்சிருச்சு. ஏன் கடிச்சு நான் திருப்பி வந்து கடிக்கணும்னு பார்க்குறீங்களா? No, wait, wait. வெயிட் என்ன 35 கிலோ இருக்குமா? No, 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 no. இல்லை நேற்று கூட நான் பார்த்தேன் 35 கிலோ தான். No. My dear Mile, உனக்கு ஒண்ணுமே புரியல. சப்பானி நீ இப்படி வா. ஏன் மயில சைட் அடி போறியா? மயில், சப்பானியை நீ இப்படி தூக்கிட்டு வரக்கூடாது. கோழியை கால் பிடிச்சி தான் தூக்கணும், முயலை காது பிடிச்சி தான் தூக்கணும். யூ நோ டக்? நான் 10வது படிச்சிருக்கேன். எஸ், நீ எவ்வளோ படித்தாலும் வாத்தை கழுத்தை பிடிச்சி தான் தூக்கணும். யானையை தூக்க முடியாது. எஸ், கிரேன் வச்சு தான் தூக்கணும். மயில இவனை ஆளை வச்சு தூக்கிலாம் மயில வா. அடே டாக்டர், எங்கடா மயிலு, எங்க மயிலு? ஓ, சப்பானி அடிக்கடி சொல்ற மயிலோட தாத்தா நீதானா? தாத்தா இல்லடா, அவ ஆத்தா. குருவம்மா, மயிலை விட உன் ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரியா? ஆமா குருவம்மா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கு. என்ன பீலிகி? யூ டச் சரி, என்ன கரமுமா, டச் பண்ணி தான் தொலைப்போம். என்ன அடுத்து என்ன நடந்தது? அடுத்து பண்ண அதான் தேவையில்லையா? கட் பண்ணுவாங்க எப்படியா? இதுலயே பாதி எடிட்ல தூக்குறாங்க. திவாகர், வடிவேல் பாலாஜி, பழனி, சிங்கப்பூர் தீபன், ஜெயச்சந்திரன் அண்ட் அமுதா வாணன் 6 பேரும் சேர்ந்து உங்க 3 பேரையும் சிரிக்க வச்சிருக்காங்க. எப்படி இருந்தது ரிஷா? நான் சிரிக்கக்கூடாதுன்னு ரொம்ப கண்ட்ரோலாக உட்காந்துருந்தேன். ஆனால் அவரை பார்த்து பயங்கரமாக சிரிச்சிட்டேன். எவரை பார்த்து? அவரு அங்கே வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாரு பாருங்க, சான்ஸே இல்லை. அதுக்கு நீ செவரை பார்த்தே சிரிச்சிருக்கலாம். இவ்வளவு நேரம் உன்னை பார்த்தாங்களா, திட்டாங்களா? சரி, அடுத்து ஜெனிஃபர் சொல்லுங்க. ரொம்ப சிரிக்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனால் அவர் வந்தோடனே ஸ்ரீதேவி அவங்களோட ஃபேஸ் எனக்கு முன்னாடி வந்துருச்சு. அப்படி பார்த்தவங்க இப்படி ஆனோன்னா என்னால் முடியல. சபர்ணா? சூப்பராக இருந்தது, எல்லாரும் நல்லா பண்ணாங்க. இன்னைக்கு நடந்த அதிசயம்லாம் என்னைக்காவது ஒரு நாள் தான் நடக்கும். 3 பேரும் வந்து ஒட்டுக்கா சிரிக்கிறது, ஓகேவா? இது மாதிரி இன்னைக்கு அதிசயம் நடந்திருக்குது அப்படின்றதுனால நலா சாப்பக்கடை இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உங்கள் மேலே ரொம்ப அன்பு கூர்ந்து ஆளுக்கு 2000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட்டை வச்சு தராங்க. ஆத்தா, நீ என்ன சாப்பிட போற? அப்பந்தான். ஆப்பந்தானா? ஆப்பாய் சூப்பராக இருக்கும். நல்லா சாப்பிடுங்க.